சார் சார் ஒன்றும் இல்லை. அதாவது தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற இயக்கம் அதிமுக. அதாவது மூத்த முன்னோடி அண்ணன் செங்கோட்டையன் அவர் இந்த மாதிரி ஒரு ஒரு கருத்தை பொது வெளியில இந்த கருத்தை 10 நாள் கெடு வைத்து பேசியது அதிமுகவிற்கு சற்று மன உளைச்சலை தந்திருக்கிறது. இது 2017 இருந்து கட்சியில் நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தலைமைக்கு விசுவாசமாக இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். எல்லா நிகழ்வும் தெரியும். மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார் வெளியேற்றத்தின் போதும், ஐயா டிடிவி அவருடைய வெளியேற்றத்தின் போதும், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஐயா எடப்பாடியாரோடு உடனிருந்து கட்சியை வழிநடத்தியவர் அவர். இன்றைக்கு அதாவது அதிமுகவுடைய தொண்டர்களுடைய உணர்வுகளை நீங்க ஒரு வகையில கவனிச்சு பார்க்கணும். அவினாசி அத்திக்கடவு பிரச்சனையில அந்த விவசாயிகள் விழாவில் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய படத்தையும் அம்மாவுடைய படத்தையும் வைக்கலேன்னு சொல்லி இவர் குரல் கொடுத்தாரு. அது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு அது நியாயம் தானே, தலைவருடைய படத்தை ஏன் புறக்கணிச்சாங்கன்ற ஒரு கருத்து தொண்டர்கள் மத்தியில் இருந்தது. அது நியாயமான கருத்து. ஆனால் கட்சிக்கு முரணாக கட்சியினுடைய சேதாரம் சிதைவு இத்தனைக்கும் காரணமாக இருந்த ஐயா ஓபிஎஸ்க்கு மற்றபடி வெளியேற்றியவர்களை 10 நாள் கெடு உங்களுக்கு, இல்லை என்றால் அந்த பணியை நான் செய்வேன் என்கின்ற அந்த சவால், ஒரு மறைமுக சவால், அது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது இல்ல, நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் பொதுச் செயலாளர் எடுப்பார். நீங்க அதிமுகவுடைய வரலாறுகளை கடந்து புரட்சி தலைவராக இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், கட்சியினுடைய அத்தனை முடிவுகளையும், தீர்மானம், பிரச்சனைகள், கட்சி சம்பந்தப்பட்ட அத்தனையும் பொதுக்குழு நிர்வாக அமைப்புகள் தான் இதுவரையும் எடுத்திருக்கிறாங்க. ஒரு தனி மனிதனுடைய அபிலாசைகள், அவன் எவ்வளவு பெரிய சீனியரா இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய பதவிகள் இருந்தாலும் கூட, புரட்சி தலைவரோடு பணியாற்றியவராக இருந்தாலும் கூட, அவருடைய கருத்து நிர்வாகத்தால் பொதுக்குழுவால் வைக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் இந்த கட்சி நடவடிக்கை எடுக்கும். இப்ப பொதுச் செயலாளரை பொறுத்த வரையும் ஐயா தினகரன் பற்றிய கேள்விக்கு அவர் பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னாரு? காலம் கடியட்டும்னு சொன்னார். தேர்தலுக்கு காலம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஓபிஎஸ் ஐயாவுடைய கேள்விக்கு காலம் கடந்து விட்டதுன்னே ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அப்ப கட்சியினுடைய ஒரு உற்சாகத்திற்கு, கட்சியினுடைய சிறப்பிற்கு ஊறு விளைவித்த ஐயா ஓபிஎஸ் கட்சியில சேர்க்கணுங்கிற எண்ணம் அதிமுக தொண்டனுக்கு வரணும். இது உளவியல் ரீதியான மாற்றத்தை தொண்டர்களுக்கு உருவாக்கணும். உருவாக்குற பணி தலைவருக்கு தான் தெரியும். ஐயா எடப்பாடியார் அந்த கட்டத்தை எட்டுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தொண்டர்களுக்கு. எல்லாரும் இணைந்து வரணும்னு செங்கோட்டையன் ஒரு விஷயத்தை வெளிப்படையா முன்வைக்கிறார்ல சார். இன்னைக்கு வெளியேறுவரெல்லாம் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாருல, அதை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறார்னா பொதுச் செயலாளர் அந்த முடிவு எடுப்பாருங்கிறார். யார் யாரை இணைக்க வேண்டும்ங்கிறத. அப்ப அவர் பொதுச் செயலாளர்கிட்ட கோரிக்கை வைக்கிற மாதிரி தானே அது, இல்லையா? இல்ல, அது பொது வெளியில செய்தியாளர்கள்ட்ட சொல்லி அந்த கெடுன்றதுதான் ஒரு சங்கடம். ஒரு மூத்த தலைவர், அவருக்கு இல்லாத பக்குவம் இல்ல, அவருக்கு கட்சி எல்லா நடவடிக்கைகள்லாம் தெரியும். ஆனா பொது வெளியில இந்த கருத்து தேர்தல் நெருங்குது, இன்னும் 8 மாசம் தான் இருக்கு, அப்ப நமக்கு நாள் இல்ல, வெகு விரைவில் அது நடக்கணும்னு சொல்றாரு திரு செங்கோட்டையன். சார், ஒரு கட்சியினுடைய எப்படி கொண்டு போகணுன்ற கவலை, அதனுடைய ஆற்றல், அதனுடைய தொடக்கம் எல்லாமே ஒரு தலைவருக்கு தெரியும். தலைவர் ஐயா எடப்பாடியார் பொதுச் செயலாளராக வந்ததுக்கு பிறகு கட்சிக்கு எத்தனையோ சோதனைகளை அவர் மாற்றி அமைச்சு கட்சியை வழிநடத்திக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியும் இந்த அதிமுக தொண்டன் சோர்வடையக்கூடாது, கட்சி வெற்றி அடையணுங்கிற அத்தனை உணர்ச்சியும் ஒவ்வொரு தொண்டனுக்கும், கோடான கோடி தொண்டர்களுக்கு உள்ள உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அது ஒரு பொதுச் செயலாளருக்கு தெரியாதா? அப்ப பொதுச் செயலாளர் வாக்கு சேகரிப்பின் ஈடுபட்டு இருக்கிறாரு. தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போன்ற அந்த பிரச்சாரத்துல மக்களை சந்திக்கிறாரு. அப்ப அந்த பணியில இருக்கிறப்ப அவருக்கு, கட்சிக்கும் அவருக்கும் ஊறு விளைவிக்கிற செயலை யாரும் செய்யக்கூடாதுங்கிறதா அதிமுக தொண்டர்களுடைய விருப்பம். அதை நீங்க கட்சி தலைமையில கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தை பொது வெளியில பேசுறது, கட்சியை ஒரு தர்ம சங்கடத்துக்கு கொண்டு போறது, இதெல்லாம் ஏற்க முடியுமா? சரி, அப்ப என்ன செய்ய? இல்ல, அந்த கேள்வி அவர் முன் வச்சிருக்காருல்ல சார். அவர் கட்சியிலுடைய தொண்டர்களுக்காக இந்த விஷயம் எல்லாத்தையும் உடைச்சு சொல்றாரு. கடந்த காலங்களில் என்னாச்சு, எஸ்டிஎஸ் அவர்களை எப்படி இணைச்சுக்கிட்டாங்க, யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாம் இணைச்சுக்கிட்டாங்க, அதையே நம்ம செய்யக்கூடாதுன்னு தான் அவர் சொல்றாரு. கட்சியின் நலன் சார்ந்துதான் அவர் பேசுறாரு. இப்ப அப்படிதான் அவர் சொல்றாரு திரு செங்கோட்டையன்.
சார் எல்லா நிலைகளையும் 2017 இருந்து கூட தானே இருக்கிறாரு. அப்ப ஒவ்வொரு கட்டத்திலையும் கட்சிக்கு சோதனைகள் வந்த காலத்துல எல்லாம் அவர் கூட இருக்கிறாரு. அப்ப எடுத்த நடவடிக்கைகள்லாம் சரிதான் தானே இவர் வந்து ஒப்புக்கிறாரு. அப்ப இப்ப மட்டும் திடீர்னு இந்த 10 நாள் கெடு வைக்க வேண்டிய அவசியமும் அவசரமும் இவருக்கு ஏன் ஏற்பட்டது? என்ன நினைக்கிறீங்க? இப்ப செங்கோட்டையன் பேசுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இப்படி பேசுறதுக்கு? இல்ல பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. அது பொதுச் செயலாளருக்கு அவருடைய செய்தி வந்ததுக்கு பிறகுதான் அது தெரியும். அதாவது சந்தேகம் இருக்குது. எல்லா தொண்டர்களையும் குழப்பத்தில். பொதுச் செயலாளர் செய்தி வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. அவர் வந்து பொதுச் செயலாளருக்கு எதிராக பேசுறாரு, கட்சிக்கு எதிராக பேசுறாரு. அந்த முடிவுக்கு எப்படி வரீங்க? இன்னும் பொதுச் செயலாளர் ஒன்னும் சொல்லல. இல்ல சொல்லல. ஆனா இந்த தகவல் ஆனா சீனிவாசன் அந்த முடிவுக்கு வந்துட்டார்ல. அப்ப அதுக்கு அவர் ஏன் அதை பேசுறாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கத்தானே செய்யும். இல்ல தொண்டர்களுக்கு ஒரு குழப்பம் வரக்கூடாது. ஒரு தலைவர், ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் வந்து புரட்சி தலைவரோட பணியாற்றியவர். அவர் வந்து வெளியில பொது வெளியில வந்து ஒரு பொதுச் செயலாளர் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நேரத்தில் நீங்க வரதுக்கு முன்னாடி சிஆர்எஸ் வந்து சில கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க. துரோகங்களை தொடர்ச்சியா செய்துட்டே இருக்கிறாரு தலைமை. அப்ப அதனாலதான் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் இன்னைக்கு போயிடுச்சு, 20% ஆயிடுச்சு. 30% மேல இருந்த வாக்குகள் ஆட்சி பொறுப்புல கொடுத்துட்டு போனாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாரு. 42% சார். அம்மா விட்டு சென்றது 42% வாக்குகள். புரியுதுங்க. அதாவது தேர்தலில் எத்தனையோ பொய் பித்தலாட்டம் திமுக அரசியல் வந்து தமிழக மக்களுக்கு தெரியும். அந்த தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் நடைமுறைகள் பின்பற்றினாங்க. அப்ப ஒரு மிகப்பெரிய சதி அதிமுகவை வீழ்த்துவதற்கு எல்லா தரப்புலையும் வளவிரிச்சாங்க. எல்லாத்திலையும் ஈடுபட்டு இன்றைக்கு ஒரு எதிர்க்கட்சி ஸ்தானத்துல அதிமுக இருக்குது. 26 சட்டப்பேரவை தேர்தலில் ஐயா செந்தில் சொன்னாரு, மிரட்டுறாங்க, ரைடு போயும், எல்லா பயத்தையும் கடந்துதான் சார் அதிமுக இன்றைக்கு வீரநடை போன்றது. யாருக்கும் பயப்படுறதுக்கு இல்ல. இது வந்து தேர்தல் கூட்டணி பாஜகவோட வச்சிருக்கிறோம். இந்த கட்சியை சிதைக்கணும், சீரழிக்கணும்னு யார் நினைச்சாலும் அவங்க பொழப்புல மண்ணு விழுகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு தலைவன், ஒரு பாட்டாளி, ஒரு விவசாயி இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அப்போ வந்து கட்சி தொண்டர்கள் நம்பி இருக்கிறாங்க. தொண்டர்கள், கோடிக்கணக்கான தொண்டர்கள், மக்கள் எல்லாமே இன்னைக்கு அவருடைய பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கொடுக்கறாங்க. அப்ப அதிமுகன்றது யார்? ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியுடைய பொதுச் செயலாளர். அப்ப அவர் எடுக்கிற முடிவுகளும் தீர்மானமும் தொண்டர் சம்பந்தப்பட்டது சார், ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்டது அல்ல. 2019 இவ்வளவு கூட்டம் வந்தது. ஏன் சார் ராண்டிபேட்ல 2 ஓட்டு வாங்கினாங்க ரெட்டைலைக்கு? இன்னைக்கு வர அதே கூட்டம் போன வருஷம், நான் சொல்றது 5 வருஷம் கதை இல்ல, போன வருஷம் தேனியில டிடி சார் நிக்கும் போது அந்த களத்துல இருந்தா இதை விட கூட்டத்தை, ஒரே ஒரு நிமிஷம் சார், இதை விட கூட்டத்தை கூட்டிட்டு வந்தாங்கல்ல. ஏன் சார் ஆண்டிப்பட்டியில ரெட்டையில சின்னம், கோட்டையில வந்து 2 ஓட்டு. அதே மாதிரி சகோதரர் செந்தில் ஒன்று சொன்னாரு, நீங்க தோக்குறீங்க 2021 32 தொகுதியில் அதிமுக தோற்கடித்தது அமமுகவுடைய குக்கர் சின்னம். சேர்ந்திருந்தோம்னா இன்னைக்கு ஆட்சிங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதைத்தாங்க சொல்ல வரோம். ரெண்டு முக்கியமான செய்தி விரைவாக சொல்லிடுறோம். ஒன்று, தொடர்ச்சியாக சகோதரர் புதுக்கோட்டை சீனிவாசன் சொல்வது போல ஒரு எளிய விவசாயி, ஏழை விவசாயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாதாரண விவசாய குடும்பம். அந்த விவசாயி போராட்டத்துல எல்லாம் ஒன்று கேட்கிறாரு, எனக்கு புரியவே இல்லை. எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுட்டு கேட்கிறாரு, இது எவ்வளவு நாள்ல விளையும்? இதுக்கு ஏதாவது சீசன் உண்டா? எப்பப்போ விளையும்? இது எப்படி விளையும்? மல்லிகைப்பூ பார்த்து கேட்கிறாரு, இது எப்போ விளையும், எப்படி விளையும், இதுக்கு சீசன் உண்டா? கருவேப்பிலையை பார்த்தா, கீரையை பார்த்தா, சார் ஒரு நிமிஷம் சார், நான் வேணா வீடியோ காட்டுறேன் சார். ஒரு விவசாயிக்கு எலுமிச்சம்பழம் எப்போ விளையும், இது எப்போ விளையும், கருவேப்பிலை எப்படி விளையும், மல்லிகைப்பூ, இது எதுவுமே தெரியாது விவசாயி. நான் இப்போ தான் பார்க்குறேன். சரி, ஓகே, நான் வந்துடுறேன். மக்கள்கிட்ட கேள்வி வைக்கிறாங்க. மக்கள்கிட்ட இல்ல மக்கள்கிட்ட என்ன கேட்கலாம் தெரியுமா? எலுமிச்சை வியாபாரம் எப்படி இருக்குது, அல்லது உங்களுக்கு வணிகம் சரியா நடக்குது? சார், அவர் வேளாண்மை பின்புலத்திலிருந்து வந்தவர் சார். நான் இல்லன்னு சொல்றேன். ரைட், ஓகே, சரி, ஓகே, பரவாயில்லை சார். சார், நான் எடுத்துக்கிறேன். ஓகே, விட்டுருவோம். இப்போ நான் சொல்லிட்டு இருந்த முக்கியமான விஷயம் சார், விஜயை பற்றி ஒரு விஷயம் பேசுறேன். இப்போ நீங்க என்னன்னா, விஜய்க்கு பிரச்சார வாகனம் ரெடி ஆயிடுச்சு. பிரச்சார பயணத்தை தமிழ்நாடு முழுவதும் எப்படி போட்டு கொடுக்கிறது அப்படிங்கறத செங்கோட்டையன் எக்ஸ்பர்ட். இப்போ என்னுடைய யூகம் என்னன்னா, டிடி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் விஜய் பக்கம் ஒருவேளை செல்லக்கூடும். அப்படி செல்றதுல 2 லாபம் இருக்குதுன்னு பாஜக கணக்கு போடுது. ஒன்று, திமுகவிற்கு கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை மேலும் குறைக்க முடியும், அதிமுக பலவீனப்படுத்த முடியும். சோ எல்லாரையும் அப்படியே கொண்டு போய் மொத்தமா விஜய் பக்கம் கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சி நடக்கிறது. அதில் இந்த பரப்புரை வாகனம் ரெடி. பட் யார் ரூட் போட்டு கொடுக்கிறது, அதுக்கு செங்கோட்டையனை பயன்படுத்தலாம் என்று பாஜக நினைக்கிறதோ என்பது என்னுடைய யூகம். ஆனா இன்னைக்கு நேயர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அந்த சர்வே முடிவு பார்த்தலாம். இன்னொரு அம்சமும் இருக்குது. 2 இடத்துல இன்னைக்கு பேனர் விஷயம் நடந்திருக்கு. ஒன்னு, கம்பத்துல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான விமர்சனம்.
போடியில் அவர் தான் ஒரே தலைமையாக இருக்கணும்னு பேனர் வச்சு அவரை வரவேற்கிறது இருக்குது. ரெண்டுமே தேனியில் நடக்குது. திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன் அவங்க களம்னு பார்க்கக்கூடிய இடத்துல அதையும் பேசுவோம். நீங்கள் சர்வே முடிவு பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட வரேன் திரு ஷியாம். பெருமாள் நீங்களும் பேசிடலாம். நேரம் நம்பர். அதிமுகவை ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் 10 நாள் கெடு விதித்திருப்பது நல்ல நோக்கம். இபிஎஸ்ஐ சீண்டுவதற்கு இருப்பை காட்டுவதற்குனா 33,000 பேர் வாக்களித்ததில் நல்ல நோக்கம் அப்படின்னு 64% பேர் பார்க்குறாங்க.